பெரியவர்களே, உலக தமிழ்நெறி கழகத்தின் சார்பாக இப்பொழுது துணைத் தலைவராக பதவியை ஏற்றிருக்கும் அரங்க எல்லா வள்ளியப்பன் அவர்களுக்கு உலக தமிழ்நெறி கழகத்தினுடைய செயலாளர் திரு சிவலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துவார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தே ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இங்கிவையெல்லாம் நின்னருளின் தொழில்கள் அன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் அருளுவாயே. மிகவும் மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களையெல்லாம் சந்தித்து மகிழ்வதிலே மட்டில்லாத பெருமிதம் கொள்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய தமிழமுதம் ஐயாசாமி ஐயா அவர்களே, தமிழின எழுச்சி பாடல்களை பாடிய தென்மொழி பண்ணன் ஈகவரசன் அவர்களே, நாட்டியமாடிய செல்விகளே, வரவேற்புரை நிகழ்த்திய தமிழ் திரு சிவலிங்கம் ஐயா அவர்களே, அறிக்கை படித்த ஆவே மாணிக்கவாசகம் அவர்களே, திருவள்ளுவர் படத்தை திறந்து வைத்த கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, மறைமலை அடிகள் படத்தை திறந்து வைத்த தமிழ் திரு சுடர்வேந்தன் அவர்களே, கருத்து பொழிவாற்ற இருக்கிற தமிழ் பித்தன் அவர்களே, திருவள்ளுவர் புகழ் மாலை பாட இருக்கிற திருக்குறள் கி கணேசன் அவர்களே, விழாவை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் திரு இருகூர் ஆறுமுகம் அவர்களே, தமிழ் திரு பே ரமேஷ் அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய பெருந்தகையீர், அன்புடைய பெருந்தகையீர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். தாய்மொழி தமிழ்தான் நம்மையெல்லாம் ஒரே தாய் மக்களாக இணைத்திருக்கிறது. தாய்மொழி தான் நம்ம எல்லாம் இங்கே ஒரு தாய் மக்களாக இணைத்திருக்கிறது. இந்த இணைப்பு பாலம் பழுதடையாமல் பாதுகாக்க வேண்டியது தமிழர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு உலகமெங்கும் ஏராளமான தமிழ் மன்றங்கள் இருக்கின்றன. அத்தகைய தமிழ் மன்றங்களில் தலையாய பணியாற்றி முன்னிலையில் இருப்பது உலக தமிழ்நெறி கழகம். அந்த உலக தமிழ்நெறி கழகத்தினுடைய துணைத் தலைவராக என்னை ஆக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழ்நெறி கழகத்தினுடைய அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழிதான் வாழ்க்கை என்று எண்ணுகிறவன் நான். மொழிதான் வாழ்க்கை. மரபை மலரச் செய்வதற்கு மொழியால் தான் முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம்முடைய மரபினை, நம்முடைய பண்பாடுகளை, நமது பழக்க வழக்கங்களை மொழியால் மட்டும்தான் மலரச் செய்ய முடியும் என்பதிலே நான் உறுதிபட இருக்கிறேன். தமிழ் வெறும் கருவி அல்ல, தமிழ் வெறும் மொழி மட்டும் அல்ல என்பதை சின்ன வயதிலேயே நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்பை எனக்கு இயற்கை நல்கி இருந்தது. சின்ன வயதிலேயே, அதாவது 6வது 7வது 8வது படிக்கிற போதே மிகப்பெரிய சொற்பொழிவாளர்களுடைய தமிழ் கூட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றேன். எல்லாரோடையும் பள்ளிக்கூடத்துக்கு போவேன், எல்லாரோடையும் கால்பந்து விளையாடுவேன். ஆனால் அவங்க தமிழ் கூட்டங்களுக்கு வராத போது நான் மட்டும் தன்னந்தனியனாய் போய் பெரிய பெரிய சொற்பொழிவுகளை, பேராளர்களுடைய சொற்பொழிவுகளை எல்லாம் கேட்கக்கூடிய நல் வாய்ப்பினை நான் பெற்றேன். சாதாரணமான சொற்பொழிவாளர்கள் அல்ல. வாய்மையும் உண்மையும் தான் தமிழ் சமூகத்தினுடைய பெரும் மதிப்பீடு. தமிழ் சமூக வாழ்வில் மற்ற மதிப்பீடுகளை காட்டிலும் வாய்மை, மெய்மை ஆகிய அந்த மதிப்பீடுகளுக்கு பேரழுத்தம் பெற்று விளங்குகிறது இன்றைக்கும். இதை எனது சின்ன வயதிலேயே நான் உணர்ந்து கொண்டேன்.
தமிழ்பால் தீராத காதல் கொண்டேன். தமிழ் பண்பாடு என்பது மிகப்பெரிய ஆழமான வேர்களை உடையது. எல்லாரும் தமிழ் அன்பர்கள் தான் வந்திருக்கீங்க, எல்லாரும் தமிழ் அன்பர்கள். இளைஞர்கள் வரவே இல்லை, இளைஞர்கள் வரவே இல்லை. எத்தனையோ அதற்காக நமது உலக தமிழ் நெறிக்கழகம் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது. ஐயா ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, சிவலிங்க ஐயா எப்படியாவது இளைஞர்களை எல்லாம் வரவழைத்து விட வேண்டும் என்று. வருவாங்க, அவங்க வரக்கூடிய காலம் விரைவில் வரும். அறிவியல் வளர்ச்சியோடு தமிழ் மறுமலர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தில் தமிழ் மேலோங்கி நிற்கிறது. இளைஞர்கள் நிச்சயம் வருவாங்க, இங்க கூட்டம் நிரம்பி வழியும். அதுபோல ஒரு எதிர்காலம் தமிழுக்கு இருக்கிறது. அந்த எதிர்காலத்தை நோக்கித்தான் உலக தமிழ் நெறிக்கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் பண்பாடு மிக ஆழமான வேர்களை உடையது. தமிழ் பண்பாடு, தமிழ் மரபு என்பது வெறும் மொழி மட்டும் என்று நான் நினைக்கவில்லை, அது பண்பாடு சார்ந்தது. அதாவது எல்லாத்த காட்டிலும் எல்லாருக்கும் மிக அழுத்தமாக நான் ஒன்று சொல்லுகிறேன், தமிழிலே கையெழுத்திட வேண்டும். காசோலையில் கூட நாம் தமிழிலே கையெழுத்து விட. நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? 8 கோடி மக்கள் இருக்கோம், 9 கோடி மக்கள் வரப்போறோம். எல்லாரும் தமிழிலே கையெழுத்து போட்டால் தமிழை எப்படி சிதைக்க முடியும், அழிக்க முடியும்? எல்லாரும் உறுதி பூண வேண்டும். இந்த தமிழ் நெறிக்கழகத்தினுடைய மறைமலை அடிகளுடைய விழாவிலே தமிழில் தான் நான் கையெழுத்து போடுவேன், குழந்தைகளை எல்லாம் தமிழிலேயே கையெழுத்து போட செய்வேன் என்று நாம் எல்லோரும் இன்று உறுதி பூண வேண்டும். தமிழில் கையெழுத்து போட்டா போதுங்க. நம்ம 8 கோடி மக்களும் தமிழ்ல கையெழுத்து போட்டா நமது பேர் விளங்கும். தமிழில் பெயர் வைக்க வேண்டும், தமிழில் பெயர் சூட்ட வேண்டும். இன்னைக்கு தமிழ் புத்தகத்தை கையில வைக்கிறத கேவலமாக கருதுகிறார்கள். தமிழில் கட்டிய வீட்டுக்கு தமிழ்ல பெயர் சூட்டுவது கிடையாது, பெற்ற குழந்தைகளுக்கு தமிழ்ல பெயர் சூட்டுவது கிடையாது, பெற்ற அம்மா அப்பாக்களை கூட தமிழில் அழைப்பது கிடையாது. தாயை அம்மா என்று அழைக்காத மொழி தமிழ் மொழி. செம்மொழியா இருந்தால் என்ன, எம்மொழியா இருந்தால் என்ன? தாயை அம்மா என்று அழைக்க கூட நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை எல்லாம் அம்மா என்றே அழைக்க சொல்ல பழக்க வேண்டும். எல்லாரும் அம்மா 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 அப்படின்னு கூப்பிடணும். அதுபோல ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றுதான் உலக தமிழ் நெறிக்கழகம் முன்னின்று பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் ஒரு கருத்தை நான் மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன், மிக மிக அழுத்தமாக. நம்மிடம் எல்லாம் இருந்தது என்று நம்மை நாமே பாராட்டிக் கொள்வதை தமிழர்கள் முதலில் கைவிட வேண்டும். நம்மிடம் அது இருந்துச்சுங்க, அது தமிழ்ல இருக்கு, இது தமிழ்ல இருக்கு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படின்னு பெருமை பாராட்டிக் கொள்வதை தமிழர்கள் முதலில் கைவிட வேண்டும். நமது முன்னோர்களுடைய அறிவு செழுமையை, நமது முன்னோர்களுடைய பண்பாட்டு செழுமையை போற்றி சிறப்பிக்க வேண்டியது பெருமிதத்திற்குரிய ஒன்றுதான். ஆனால் அப்படிப்பட்ட பெருமிதத்திற்குரிய சமகால வாழ்வை நாம் உருவாக்க முயற்சிக்க வேண்டும், சமகால வாழ்வை முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற தூய நோக்கத்தோடு தான் நமது உலக தமிழ் நெறிக்கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா தமிழ் அமைப்புகளும் தமிழ் மன்றங்களும் இதற்காகவே செயல்பட வேண்டும். எல்லா தமிழ் மன்றங்களுடைய நோக்கங்களும் தமிழை எழுதவும் பேசவும், பிழையின்றி எழுதவும் பேசவும் முயற்சிக்க வேண்டும். தமிழை எழுதவும், பிழையின்றி எழுதவும், பிழையின்றி பேசவும் தான், அதுதான் நமது பண்பாட்டை காக்கக்கூடிய முயற்சியாகும். அந்த முயற்சியில தான் நமது உலக தமிழ் நெறிக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக தனது உடல், பொருள், ஆவி அத்தனையையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தமிழ் நெறிக்கழகத்தினுடைய நிறுவனர், செயலாளர் ஐயா சிவலிங்கம் அவர்கள். அவரை பார்த்து நான் வியந்து போகிறேன். இன்றைக்கு உலக தமிழ் நெறிக்கழகத்தினுடைய இந்த கூட்டம் 10:30 மணிக்கு துவங்கியது. ஆனா ஐயா 7 மணிக்கே இங்க வந்துட்டாங்க. ஒற்றை மனிதராக, ஒரே ஒரு ஒற்றை மனிதராக 7 மணிக்கே இங்க என்னை அலைபேசியில் அழைத்தார். அவரோடு வாழ்கிறோம், அவரோடு இணைந்திருக்கிறோம், அவரோடு உலாவுகிறோம் என்பதே நமக்கெல்லாம் பெருமையா இருக்கு. இப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற
தூய பெரிய நெறியாளரோடு நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம் என்பதே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல. எவ்வளவு தமிழ் சிந்தனை அவருக்கு, எப்ப பார்த்தாலும் எப்போதும் தமிழ் சிந்தனை தான். தமிழ்ல யாராவது நல்ல சொற்களை பேசிட்டா உடனே அவர் ஏதாவது அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைப்பார். அப்படிப்பட்ட ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். இன்றைக்கு மறைமலை அடிகளுடைய விழா. மறைமலை அடிகள் என்றால் யார் என்று கேட்கக்கூடிய தமிழ் சமூகம் தான் நம்முடைய தமிழ் சமூகம். மறைமலை அடிகள் என்ன செய்திருக்கிறார், அவரை பேசுவதால் நமக்கு என்ன பயன், எல்லாவற்றையுமே பயன் கருதி வாழக்கூடிய ஒரு சிக்கலான சூழலில் நாம் இப்போது மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம். மறைமலை அடிகள்லாம் யாரியா? நானும் இந்த கடந்த 15 நாளா ஒரு 100 பேர்கிட்டையாவது மறைமலை அடிகள் விழா, மறைமலை அடிகள் விழா அப்படின்னு சொல்லியிருப்பேன். எத்தனை மக்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம், எத்தனை அழைப்பிதழ்கள் அடிக்கிறோம், எத்தனை அழைப்பிதழ்களை அனுப்புகிறோம், எத்தனை மனிதர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒவ்வொரு தமிழ் மன்றங்களும் நினைத்து பார்க்க வேண்டும். முதல்ல தமிழ் மன்றங்களுடைய வேலை என்னவா இருக்கணும்னா, தமிழில் பிழையின்றி எழுத வைக்கணும், பிழையின்றி பேச வைக்கணும். அதுதான் தமிழ் மன்றங்களுடைய வேலையாக இருக்கணும். பொன்னாடை போர்த்திக்கிட்டு போட்டா எடுக்கிறது தமிழ் மன்றங்களுடைய வேலையாக இருக்கக்கூடாது. நான் சொல்லுவதற்காக எல்லாரும் என்னை மன்னிக்கணும். தமிழ் மன்றங்கள் தமிழை பிழையின்றி எழுதவும் பிழையின்றி பேசவும் வைக்கணும். அதுதான் நமது பண்பாட்டை காக்கக்கூடிய முயற்சியாகும். மறைமலை அடிகளை நினைக்கிற போது மெய்சிலிர்த்து போகிறேன். அவரை நினைக்கிற போது மெய்சிலிர்த்து போகிறேன். திருவிக்கா சொன்னாரு, அற்றை நக்கீரரும் பிற்றை சிவஞான முனிவரும் சேர்ந்து வந்தால் எப்படி இருப்பார்களோ அப்படி இருப்பார் மறைமலை அடிகள் என்று சொன்னார். தேவநேய பாவாணர் ஒன்று சொன்னாருங்க, நுண்மான் நுழை புலம், நீளமான ஆற்றின் நீளம், நீளமான ஆற்றின் நீளம், பனிவரையின் உயரம், அமைதி வாரியின் ஆழம் எல்லாம் ஒருங்கே கொண்டவர் மறைமலை அடிகள் அப்படின்னு சொன்னார். எப்படி? நுண்மான் நுழைபுலம், அமைதியான பெருவாரியின் ஆழம், பனிமலையின் உயரம், நீளமான ஆற்றின் நீளம், இவையெல்லாம் ஒருங்கே கொண்டவர் மறைமலை அடிகள். அவரை பற்றி இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மறைமலை அடிகள் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்லர், அவர் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு சான்றாக விளங்குவதுதான் அவருடைய தனித்தமிழ் இயக்கம். வாசுப்பா மாணிக்கம் ஒன்று சொன்னார். வாசுப்பா மாணிக்கனார் சொன்னாரு, அவர் தனித்தமிழில் ஈர நெஞ்சினர், வடமொழியில் வீர நெஞ்சினர் அப்படின்னார். அதாவது ஒருத்தவங்க பள்ளி கல்வியை விட்டுட்டா மட்டும் அவங்க அறிவில் சிறந்து விளங்காம போக முடியாது. பள்ளி கல்வியை துறந்தாலும் பன்மொழி புலவராகவும் பல்துறை அறிஞராகவும் சிறந்து விளங்க முடியும் என்பதற்கு மறைமலை அடிகள் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. பள்ளி கல்வி கல்லூரி கல்வி இவங்க தான் அறிவாளர்கள் அப்படின்னு கிடையாது. பள்ளி கல்வியை ஒருத்தங்க துறந்தால் கூட பலதுறை அறிஞராக பன்மொழி புலவராக வர வேண்டும் என்பது அவருடைய வரலாறு. அவருடைய வரலாறை படிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, எனது நூல்களை நீங்கள் படித்தால் மட்டும் போதுங்க, தமிழை பிழையின்றி எழுத முடியும். நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறேன், நீங்கள் தமிழை பிழையின்றி எழுத முடியும், பிழையின்றி பேச முடியும். நான் பல இலக்கியங்களை படித்து படித்து சாறு பிழிந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு மறைமலை அடிகள் சொன்னார். அந்த மறைமலை அடிகளை பற்றி விரிவாக நமது தமிழ் பித்தன் அவர்கள் விரிவாக பேருரை நிகழ்த்த இருக்கிறார்கள். தமிழருக்கும் தமிழுக்கும் உலக அடையாளமாக விளங்குவது திருக்குறள். திருக்குறள்ல ஒவ்வொரு குறளுக்குமே நோபல் பரிசு கொடுக்கலாம். நான் படிக்கிற போதெல்லாம் உருகி போறேன். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை திருக்குறள் தந்து கொண்டே இருக்கிறது. ஈன்றாள் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இதை காட்டிலும் ஒரு குறள் சொல்ல முடியுமா? ஈன்றாள் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை.
பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எப்படியா குறள்? எப்படி குறள்? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. வேற எதுவும் அறச்செயல்களே கிடையாதப்பா. உன் மனசுல நீ அழுக்கு இல்லாமல் இரு போதும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. என்ன குறள்? இப்படிப்பட்ட திருக்குறளுக்கு 900 ஆண்டு கழித்து ஒரு மாபெரும் படிப்பாளி திருக்குறளுக்கு கிடைத்தான். அவர் யாருன்னா கம்பன். கம்பனுடைய பாடல்களை வெறும் புராண பாடல்கள் என்று தமிழ் மக்கள் கருதக்கூடாது. கம்பனுடைய பாடல்களுக்கு விரிவுரை எழுதிய வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் 900 திருக்குறளுக்கு மேற்கோள் காட்டினார். கம்பராமாயணத்துக்குள்ள 900 திருக்குறளுக்கு. அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கம்பராமாயணம் என்பது திருக்குறளினுடைய விளக்கம் என்று நான் அறிந்து கொண்டேன். கம்பராமாயணம் என்பது வெறும் காப்பியம் மட்டுமல்ல, காவியம் மட்டுமல்ல, புராணம் மட்டுமல்ல, அது திருக்குறளினுடைய விளக்கம். படிக்கும் போதுதான் தெரியுது. வைமுக்கு அத்தனை திருக்குறளை மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்க. யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது கம்பன் சொல்றான். இது எதிலிருந்து கிடைத்தது? திருக்குறள்ல இருந்து கிடைத்தது. உங்களுக்கு சொல்றேன், பகையே பாராட்டக்கூடாதுங்க. எதிர்த்த வீட்டுக்காரங்களோட நிச்சயமா பகை பாராட்டக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்களோட அன்போடு இருக்கணும். யாரோடும் நல்லா உள்வாங்கிக்கிங்க. கம்பராமாயணம் கம்பன் சொல்றான், யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செல்லாது, அது தந்தபின் வேரோடும் கடல் வேண்டல் உண்டாகும். கம்பனை படிச்சுக்கோ. அதாவது, உலகம் தழுவிய மானுடத்திற்காய் தமிழ் மண்ணிலிருந்து கவலைப்பட்ட கவி ஒருத்தன் ஒன்றுனா பாரதி தான். உலகம் தழுவிய மானுடத்திற்காய் தமிழ் மண்ணிலிருந்து கவலைப்பட்டான். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று முழங்கினான். இன்னைக்கு பிள்ளைங்களை பார்க்கிறேன், பிள்ளைகளோட பேசுறேன். என்னம்மா படிக்கிறேன்னா, தமிழ் கல்லூரியில 3ஆவது ஆண்டு படிக்கிறேங்கிறாங்க. திருக்குறள்ல முதல் பாட்டு சொல்லுன்னா சொல்ல தெரியல. ரொம்ப துன்பமாக இருக்கிறது. கம்பராமாயணத்துல முதல் பாட்டு சொல்லுன்னா சொல்ல தெரியல. 3ஆவது வருடம் படிக்கிறாங்க. இன்னைக்கு ஆய்வு படிப்புகள் வளர்ந்து இருக்கிறது. ஆய்வு மனப்பான்மை இல்லை, ஆய்வு உணர்ச்சி இல்லை, ஆய்வு பார்வை இல்லை. ஆனா முனைவர் பட்டங்கள் பெருகிக் கொண்டே போகின்றன. மறைமலை அடிகளை தெரியல. ஐயா தொடர்ந்து மறைமலை அடிகளுக்காக விழா எடுக்கணும், கூட்டம் வந்தாலும் வரலைனாலும் பரவாயில்லையா, விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 2 மாதங்களுக்கு முன்னாலே அழைப்புதலை தயார் பண்ணிட்டார். பிள்ளைகளிடம் அதை கொண்டு செல்ல முடியவில்லை. ஆனா ஊடகத்துறை வளர்ந்து இருக்கிறது. உலகமெங்கும் தமிழ் எல்லாரும் பிற நாட்டினர் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ்வால் மிகுந்த காதல் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒரு நிலை நமக்கு வர வேண்டும். தமிழ் படித்தால் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள முடியும். தமிழை நீங்கள் செம்மையாக படித்துக் கொண்டால் 1000 மொழிகளை கூட கற்றுக்கொள்ள முடியும் என்றார் அப்பாத்துரையார். அப்பாத்துரையார் சொன்னார், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் சொன்னாரு, தமிழை நீங்கள் செம்மையாக படித்துக் கொண்டால் பிற மொழிகளை படிப்பது ரொம்ப எளிதுன்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப எளிதுன்னார். அதை மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். மறைமலை அடிகள் பன்மொழி புலவர், வடமொழியில சிறந்து விளங்கியவர். தமிழ்ல அவருடைய தனித்தமிழ் இயக்கம், தனித்தமிழ் சொல்லாட்சி இல்லைன்னா இன்னைக்கு தமிழ் சிதைந்து அழிந்து ஒழிந்து போயிருக்கும். மக்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழை நீங்க தூய தமிழோடு நீங்க பேசி பாருங்க, எவ்வளவு பெரிய இன்பம். இன்னைக்கு சங்க இலக்கியங்களை தமிழ் மக்கள் சுவைத்து மகிழ்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் மறைமலை அடிகள். ஈவேரா பெரியார் ஒன்று சொன்னாருங்க, எனது வலது கரமாகவும் எனது இடது கரமாகவும் இருப்பவர்கள் மறைமலை அடிகளும் காசு பிள்ளையும் சொன்னார்.
மறைமலை அடிகளும் காசு பிள்ளையும் எனது வலதும் இடதுமாக இருப்பவர்கள் அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ இதை காட்டிலும் பாரதிதாசன் ஒரு அருமையான பாடல் பாடினார். பொன்னேடு ஏந்தும் புலவர்க்கெல்லாம் புலவன், பொன்னேடு ஏந்தும் புலவர்க்கெல்லாம் புலவன். யாரு? மறைமலை அடிகள். பொழுதெல்லாம் தமிழ் காத்த தலைவன், பொழுதெல்லாம் தமிழ் காத்த தலைவன் அப்படின்னு பாரதிதாசன் பாடினார். ஐயா ஈகவரசன் சொன்னாரு, நான் சிலிர்த்து போயிட்டேன். அழகின் சிரிப்பை குறிப்பிட்டார். அழகின் சிரிப்பை இன்றைக்கு ஆங்கிலத்திலே படிக்கக்கூடிய வெளிநாட்டு பேராசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இதற்கல்லவா நோபல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும். அழகின் சிரிப்புல ஒரே ஒரு பாடலை சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அருமையான நுணுக்கமான பாடல், நுணுக்கமான பாடல். உலைத்தீயை ஊதுகின்றாய், உலைத்தீயை ஊதும் கொல்லன் மலைத்தோளில் உனது தோளும் மார்பினில் உன் பூமார்பும் சலிக்காது தழுவத்தந்து குளிர்ச்சியை தருவாய். பெண்கள் விளக்காத உடையை நீ போய் விளக்கினும் விளக்காத உடை. புரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கும். என்ன பாட்டுங்க? உலைத்தீயை ஊதுகின்றாய், உலைத்தீயை ஊதும் கொல்லன் மலைத்தோளில் உனது தோளும் மார்பினில் உன் பூமார்பும் சலிக்காது தழுவத்தந்து குளிர்ச்சியை தருவாய். பெண்கள் விளக்காத உடையை நீ போய் விளக்கினும் விளக்கார் உன்னை. இதுக்கு நோபல் பரிசு தராம எதுக்கு தர முடியும்? தாயழி தமிழையந்தன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியில் காண இப்புவி அவாவிற்றென்ற தோயுறு மதுவின் ஆறு தொடர்ந்தன்றன் செவியில் வந்து பாயினாள் எந்த நாளோ யாரிதை பகர்வாரிங்கே. அப்படிப்பட்ட புலவன், அப்படிப்பட்ட பாரதிதாசன் நமது மறைமலை அடிகளை பற்றி அருமையாக பாடியிருக்கிறார். இதையெல்லாம் தமிழ் மக்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நமது சமூக தளத்திலும் சரி, பொதுவெளியிலும் சரி, தமிழுக்கு பெரிய உயர்ந்த இடம் இல்லை. கல்வி புலத்திலும் கிடையாது, தமிழ் புலத்திலும் மிக உயரிய இடத்துல இல்லை. தமிழ் மட்டுமே அறிந்த ஒரு பேரறிஞன் குறைவாகவே மதிக்கப்படுகிறார். நல்லா நீங்க உள்வாங்கிக்கிங்க, மனசுக்குள்ள வாங்கிக்கிங்க. பெரிய அறிஞனா இருப்பான், ஆனா அவனுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். தமிழ் மட்டுமே அறிந்த ஒரு அறிஞன், தமிழ் மட்டுமே அறிந்த ஒரு பேரறிஞன் குறைவாகவே மதிக்கப்படுகிறார். இதுக்கெல்லாம் நம்ம விடை காணணும். மறைமலை அடிகளுடைய தனித்தமிழை நம்ம எல்லாமே பேசலாம். ஆங்கிலம் பேசலாம், ஜெர்மன் பேசலாம், இத்தாலி பேசலாம், எல்லாமே பேசலாம். ஆனா தாய்மொழியில் பேசுவதுதான் உன்னதமானது என்பதை நாம் எல்லா மொழிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மொழிகளிலும் நமக்கு அறிவுத்திறன் வேண்டும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மொழியை குழந்தைகளை பேச வைக்க வேண்டும், அம்மா என்று அழைக்க வைக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது என்று கூறி, நான் ஐயா அவர்கள் பேருரை ஆற்றி இருக்கிறார்கள். மறைமலை அடிகளை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. தமிழில் கையெழுத்து போட வேண்டும், தமிழில் கையெழுத்து போட வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க. உறுதி பூணுங்கள். மறைமலை அடிகளுடைய 2025ஆம் ஆண்டு உலக தமிழ் நெறிக் கழகத்தினுடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற எல்லாரும் தமிழில் கையெழுத்து போடுவோம். தமிழிலேயே நமது குழந்தைகளை கையெழுத்து போட வைப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்களையும் அப்படியே செய்ய வைப்போம். யாரை கண்டாலும் தமிழில் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா திருக்குறள் ரொம்ப முக்கியமானது. திருக்குறளோடு தான் ஒருத்தவங்களோட பேச தொடங்கணும். விடை பெறும்போதும் திருக்குறளோட தான் விடை பெறணும். அப்படி ஒரு பண்பாட்டை நீங்கள் இன்றையிலிருந்து துவக்குங்கள். இப்போ ஐயாவை பார்க்குறேன்னா ஒரு திருக்குறள், விடை பெறேன்னா ஒரு திருக்குறள், ஒரு வீட்டுக்கு போறோம்னா ஒரு திருக்குறள். அவங்க நம்மளை எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போறாங்க, நம்மளை எப்படி வேணாலும் அவங்க நினைக்கட்டும். திருக்குறளோடு நம்ம பேச துவங்குவோம், திருக்குறளோடு விடை பெறுவோம், மறைமலை அடிகளை நினைப்போம், மறைமலை அடிகளை குழந்தைகளுக்கு சொல்லித் தருவோம், தமிழில் கையெழுத்து போட உறுதி பூணுவோம் என்று கூறி எனது தலைமை உரையை நிறைவு செய்து மகிழ்கிறேன். வணக்கம்.